ஒரு பழமொழி, பல நாள் சாப்பாடு போட்டவ ஒரு நாள் போடாதும் கெட்டவளாயிட்டாளாம். அதாவது பல நாளாக கூட இருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போன பிறகு சாப்பாடு போடாதும் அவள் கெட்டவளாயிடுறான். பல நாளாக போடாமல் இருந்து இன்னொருத்தர் வீட்டிலேருந்து வரக்கூடிய மருமக ஒரு நாள் போட்டாலும் அவள் நல்லவளாயிடுறான். இதுதான் பழமொழி. இப்போ பார்த்திங்களா, நிறையா குடும்பத்தில் பெண்களை பெருசாக நினைக்கிறதில்ல. அதாவது பொட்டை பிள்ளைங்கள அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் அவங்க எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எல்லாமே அவங்களே நல்லபடியாக வாழ ஆரம்பித்தா கூட பெற்றவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பெருசாக நினைக்கிறதில்ல. தனக்கு பிறந்த பிள்ளைகள் தான் எல்லாமே பார்த்துக்கும் செஞ்சுக்கும். பொட்டை பிள்ளை எதுவுமே பார்க்காது செய்யாதுன்றது நிறைய பேருடைய கருத்து. எனக்கு நிறைய தெரியும், நிறைய பார்த்துருக்கேன். அது எப்படிங்க, மற்றவங்க வீட்டிலேருந்து வர பொண்ணு எல்லாமே செய்வா, பார்க்கவா, பண்ணுவா. ஆனால் உங்கள் குடும்பத்துலேருந்து போன பொண்ணு உங்களை பார்க்க மாட்டா, செய்ய மாட்டா. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, எல்லாமே தான் பண்ணுறீங்க. ஆனாலும் அவளுடைய வாழ்க்கை கெட்டு போயினா அவளே தான் பார்த்துக்கணும். எல்லாம் எந்த ஒரு இதானாலும் அவள் தான் இது பண்ணணும், எல்லாமே சமாளிச்சுக்கணும். அப்படி சமாளித்தும் அந்த குடும்பத்தில் வாழ்கிறான்னா அவளுக்கு எவ்வளோ ஒரு வலி வேதனை இருந்தால் அந்த எல்லாமே தாங்கிட்டு அந்த குடும்பத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போவான்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்கட்டும், வேணான்னு சொல்லலை. மற்றவங்கள பிள்ளைங்க பார்த்தா அது சந்தோஷம்தான். பொட்டை பிள்ளை எவ்வளோ பார்த்தாலும் நீங்கள் எல்லாமே அன்பு காட்டுறது அதிகமாக பசங்க மேலே தான் காட்டுறீங்க. அதை நான் தப்பு சொல்லலை, காட்டுங்க, பசங்களும் முக்கியம்தான். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு முதல்ல பிறந்தா அந்த பொண்ணு தான் எல்லாமேன்னு பார்க்குறீங்க. இப்போ உங்கள் தேவைக்காக மட்டும்தான் பார்க்குறீங்களா, எல்லாத்தையும் எதிர்பார்க்குறீங்களா? அவளுடைய தேவைகள் முடிஞ்ச பிறகு அவளை அம்போன்னு கை கழுவி விட்டுருவீங்க, அப்படி தானே? அதுதானே எல்லாருமே பண்ணுறக்கூடிய ஒரே ஒரு தப்பு.